இருக்கும் இந்தா புடிச்சுக்கோ, பழம் இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. வெட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேலையா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ எரிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல போ. இன்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? பால் வந்துச்சா? ஹலோ பேபி, என்னம்மா சாப்பிட்டீங்களா? தம்பி தம்பி தம்பி, ஓ மெதுவா. என்னண்ணே தம்பி, உங்க கைராசினால ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. ஏன் ராசி என்னண்ணே, நான் உங்க பொண்டாட்டியை கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் விட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானே. பொண்டாட்டி புள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களே? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்க தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். வாப்பா தமிழ், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு பாட்டி? ஆமாப்பா, நான் பெத்த புள்ள கூட என்ன இப்படி கவனிக்காது. சரி சரி, ஊருக்கு போறல, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும். என்ன நீ நல்லா இருக்க? நீ நல்லா இருக்க. சரிதான். சரி பாத்து போ. சரிப்பா. என்ன எப்படி இருக்கீங்க? என்ன நீ அண்ணன் வராரா? சும்மா ஜில்லுன்னு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி எப்படிமா இருக்க? என்ன படி மருமா புள்ள என்ன சொல்றான்? மாமாவை பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான். அதுக்கு என்ன, பொண்ணு பெத்து கொடுத்துட்டா போச்சு. மயிலு போங்க தமிழ். அண்ணே, இது பாத்தீங்களா? என்ன முடியாது? என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. இந்த கர்ச்சீஃபை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு உங்க பேரை இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கா. ஆனா உங்க இனிஷியல் தான் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன். ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க. இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா பேரை சொல்லுங்க. சரி, அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல, அம்மா பேரையாச்சும் சொல்லுங்கண்ணே. அதுவும் அதேதான். ஏ டு இசட் வரைக்கும் அதுக்குள்ள ஏதாவது போட்டுக்க. போங்கண்ணே, என் குழந்தைக்கே நான் உங்க பேரை தான் தமிழ்னு வச்சுட்டேன். நீங்க என்னடானா என்கிட்டயே உங்க அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. ஐயோ கோச்சுக்காதம்மா, என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ஒரு அனாதை. அம்மா சாந்தி, தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இப்படின்னு விவேகானந்த அநாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேனே தவிர நான் அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, எனக்கு அந்த கொடுப்ப கிடையாது. இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, பயங்கரமான இருட்டு ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படைச்சிருக்கா பார், அது மாதிரிதான் நானும். ஐயோ, இதுக்குதான் என் கதையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்ப என் தங்கச்சி நீ இருக்கல, இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரங்க. இந்த மாதிரி என் மருமக புள்ள இருக்கான், என் இனிஷியல் தானே வேணும், CN போட்டுக்க.
என்ன பாக்குற? சி ஃபார் சிக்கன். கோழிக்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிற மாதிரி சரி. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு போனோம். பக்கத்து வார்டு போயிட்டு வரேன். தா இனிஷியல போட்டு வை, வாங்கிக்கிறேன். ஏய் கெட்டி டேய். ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ். ஐ அம் மிஸ்டர். எதுக்கா கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க. உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்குறீங்க? நாம எதுக்கு டாக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும். வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணாங்க. ஒரு கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறோம். இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணாங்க. சாப்பிடு. ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். இதோட 3வது தம்மாச்சு. இன்னும் ஆளை காணோம். அதுக்கு தான் மச்சி லைசென்ஸ் சொல்ல பாத்தே வச்சுனா ப்ராப்ளம் இல்ல பாரு. கரெக்டா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே இப்படி பண்ணீங்க. இப்ப கருவை கலைக்க சொல்றீங்களே. இப்படி ஏமாத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட பழகியே இருந்திருக்க மாட்டேன். நடந்து போச்சு. பேசாம அபார்ஷன் பண்ணிக்க. இப்பெல்லாம் அபார்ஷன் பண்ணிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குச்சி எறிகிற மாதிரி. அடம் பிடிக்காத. உனக்கா நல்ல டாக்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. வாமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சத்தியம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்க. மச்சான், என்னடா இவன் அவகிட்ட போய் ஜவ்வு இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான்? கோவப்படாத வித்யா. ஹேண்ட்பேக்ல குங்குமம் போட்டு வச்சிருக்க, கண்ணாடி வச்சிருக்க, பேனா வச்சிருக்க, கூடவே கருக்கலைப்பு மாத்திரையும் வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்த பாரு, மரியாதையா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் சினிமாக்கு போன நேரம் ஆயிட்டு இருக்கு. வா. வர முடியாது. வான்னு சொன்னா வர மாட்டேன். எனக்கு சினிமாக்கு நேரம் ஆயிட்டுல. செத்தாலும் சாவின தவிர கருவை மட்டும் கலைக்க மாட்டேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாம அவளை போட்டு அடிக்கிற நீ. பெருசா நியாயம் பேச வந்துட்டாரு. அப்படி இறக்கப்படுறதா இருந்தா அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீ அப்ப ஆயிடா. யாரு கிட்டடா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச இப்படிதான் காவாலித்தனம் பண்றத பாத்தியா? கூட வந்த எவனாவது இருக்கானா? அவெல்லாம் ஓடிட்டான்பா. ஏய், பீச்லயும் தேட்டர்லயும் இருட்டுக்குள்ள கைய பிடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் தின்றது காதல் இல்லடா. டேய், இவெல்லாம் பின்னால உட்கார்ந்து பெஞ்சு கடியில காலை விட்டு ஆடுற பையன். BA MA பட்டம் வாங்குறானா காதலிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, இந்த மாதிரி அப்பாவி பெண்ணுங்களை கை விடுறது எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? கேட்ட காலேஜ். டேய், ஒழுங்கா உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இல்ல வீடு தேடி வந்து மிதிச்சிருவேன். போட, நீ தைரியமா போமா. நீ போ. நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு போதும். தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு திறங்க. வேணாம்ப்பா. வந்துட்டேன் மாடி. அம்மாடியா உம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி.
ஓ இது அப்பாடிடோ தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு தீர்ந்து போச்சா? இல்ல. இங்க சிக்கன் என்வி சாப்பிடுங்களா? ஐயோ சும்மா இருங்களேன். சரி எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா? தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் டெலிகிராம் அடிச்சா? அண்ணே, என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? மதர் சீரியஸ் காட்டி முடிக்கி. தமிழ் உனக்கு அம்மா இருக்காங்களா? இத்தனை நாள் நீ அனாதை நிலப்ப நினைச்சிட்டு இருந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன சார் இது? பெத்து போட்டுட்டு விட்டுட்டு போன அம்மா இப்ப செத்து போறப்ப கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா. அம்மா சீரியஸ் உடனே கிளம்பிவான்னு போட்டிருக்கேன். என்ன சார் அது? இத்தனை வருஷமா இல்லாத அம்மா திடீர்னு எங்க சார் முளைச்சாங்க? அப்படின்னா இத்தனை வருஷமா நான் அனாதை நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? ஆத்திரப்படாத தமிழ். எப்படி நான் ஆத்திரப்படாம இருக்கிறது? குறிப்பா ஏன் பேருக்கு அதுவும் அந்த ஆசிரம விலாசத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னா ஏன்னா அனாதை நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறதுல என்ன பெத்தவளுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் பொறுமையாயிரு தமிழ். நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்த அநாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னாலே இருந்தாரே பெரியவர், அவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் உயிரோட இல்ல. உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு. இந்த குழப்பத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒண்ணு செய். இந்த தந்தியில கொடுத்திருக்க விலாசத்துக்கு போய் பார். எதுக்கு சார்? எதுக்கு? அள்ளி அணைக்க வேண்டிய நேரத்துல தள்ளி வச்சுட்டு இப்போ கொள்ளி வைக்க போற நேரத்துல கூப்பிட்டு அமைச்சிருக்காளே அதுக்கா? இத வரப்பா, இதெல்லாம் விதியோட விளையாட்டு. ஆமா சார், மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்புச்சுங்க. இப்போ விதிங்கிற பேரை சொல்லி நானும் ஒரு தப்பு பண்ண போறேன். அந்த அம்மாவோட விலாசத்துக்கு போய் நான் அவங்கள பார்க்க போறது இல்ல. இத்தனை நாள் இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும். அபசகுணமா பேசாதப்பா. பைத்தியகாரத்தனமா பேசாத தமிழ். தமிழ், உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்கள பாக்குறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். முடியாது. தமிழ் தமிழ் சார், நான் பாத்துக்கிறேன். அந்த டெலிகிராம் கொடுங்க. தமிழே தமிழே கொஞ்சம் நில்லுப்பா. சாமியார் சொல்றது எனக்கு என்னமோ சரின்னு படுது. ஆமா, மத்த விஷயத்தில் நீ காட்டுற பிடிவாதத்தை இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டுரு. உன் பிறப்பை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். வா போலாம். நான் சொல்றபடி செய்ப்பா. யாரு போகும்போது அவசகர மாதிரி எல்லாம் எங்க தலை எழுத்தியா. ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறையா? கோ கார ரோட்டு மேல ஓட்டுங்க. எங்க மேல ஏன் ஓட்டுறீங்க? என்னப்பா சாவு பண்ணி அடிக்கிறாங்க? அப்ப அம்மா? ஆண்டவரே, உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமன். ஒருத்தர போங்க. எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க. அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க. போங்க. அவ்வளவுதான். கதவு மூட போறேன். தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சில போய் பாத்துக்கங்க. அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க நில்லுங்க. ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் பார்க்க முடியும். நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி. இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க.
நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. மேரி அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் அவங்க புள்ளன்னு? சிலுவையை தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவையை தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு. சிஸ்டர், 25 வருஷமா அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி ஒரு தந்தி வந்தா அவன் என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இந்த அனாதையை கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்க கிட்ட சொல்லக்கூடாது நீங்க மறைக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன். இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. ஆனா அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய்
டேய் அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய் அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. ஜாதி மதங்கிற பேரால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேரியம்மா. இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது பெரிய இழப்பு. அம்மான்னு வாய் விட்டு அற முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாள் அந்த சிஸ்டர். 3வது மனுஷனாட்டு ஊரோடு ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டுமே. இருந்தாலும் ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சோம்பா. உனக்கு எப்பேற்பட்ட தாய் கிடைச்சிருக்கா பாத்தியா? உனக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் இந்த ஊர் உலகமே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. உன்னை பிரிஞ்சு இந்த நிலைமைக்கு அவங்க ஆளானதுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, யார் காரணமோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சுவாமி விவேகானந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் நீங்க தானே? ஆமா, அவரோட ஃப்ரெண்டு நான். எத்தனையோ விஐபிஸ் வந்திருக்காங்க. வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை முக்கியத்துவம் மேரியம்மா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இல்ல, ஐ மீன், நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் உங்களைத்தான் தன்னோட இறுதி ஊர்வலத்துல சிலுவை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரியம்மா பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா? சரியான கேள்வி. வாங்க, கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க. ஒப்பீனியன் என்னங்க? நாங்க உண்மையை சொன்னா தான் இங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை இங்க சொல்ல முடியலீங்க. நாங்க இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கும் உம்மிலே இந்த சகோதரி இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ், இந்த பாரு, எவனோ வந்து மண்ணள்ளி போட்டு போறான். பெத்த மகன் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? பிடிவாதம் பண்ணாத தமிழ். அன்னைக்கு அவங்க உன்னை கருவறையே ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்று இருக்கவே மாட்டேன். அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்து எத்தனையோ வருஷமாச்சு. நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. என்னோட இதயத்தில் நான் அவங்களை எப்போ புதைச்சிட்டேன்.
தமிழன் பாத்தியா அந்த சிஸ்டர் முறைக்கிறது? எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. சொல்லு, யார் உன்னை அனுப்பிச்சது? சொல்றா, சொல்றா, யார் உன்னை அனுப்பிச்சது? சொல்லு, சொல்லு. சொல்றா, சொல்றா, யார் உன்னை அனுப்பிச்சது? சொல்லு. என்னப்பா ஒரு பையனையும் காணோம்? அண்ணே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா இருக்கோம்னு நினைச்சா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருந்திருக்கு. அவங்க அதுல நீயும் இருந்திருக்க. நீ என்ன காப்பாத்திருக்க. அதனால உன் மேல எனக்கு சந்தேகம் இல்ல. நீ யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாசத்துக்கு மேலாச்சு மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு. இந்த 6 மாசத்துல அவங்களோட நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. மேரி அம்மாவோட கடைசி நாள் வரைக்கும் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களும் என்கிட்ட சொன்னதில்ல, மத்தவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இருக்கிறப்போ மேரி அம்மா தான் உங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கலான்னு வந்தப்போ நீங்க என்ன ரொம்ப கோவமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு வகையில நானும் உங்களை மாதிரிதான். அம்மா அப்பாவே என்ன ஒரு அனாதையா வளர்த்தாங்க. எஸ், வெறும் பணத்தை மாத்திரம் தான் கொட்டினாங்களே தவிர பாசத்தை காட்ட மறந்துட்டாங்க. எப்பேற்பட்ட உலகத்துல அனாதை குழந்தைகளை கூட தம் குழந்தைகளா பாவிச்சு அடைக்கலம் கொடுத்த மேரி அம்மா எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தாங்க, ஆறுதலாவும் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எதை தெளிவா எழுதுறது, எது உண்மைன்னு எனக்கு புரியல. அடக்கம் பண்ற இடத்துல கூட சிஸ்டர் உங்ககிட்ட கண்டிப்போட பேசினதை நான் பார்த்தேன். என் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்ப உங்களை அடிக்க வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன்.
அதனால தான் நானும் மறைஞ்சிருந்தேன். ஆனா அவங்க ஏன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேரியம்மா பையன் தான் தமிழ்ங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக சிஸ்டர் ஆளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க வச்சிருக்காங்க. இவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு நாங்க ஓடிடுமா? தமிழே, இன்னைக்கு 2 பாத்துறோம். அந்த சிஸ்டரை விடக்கூடாதுப்பா. நாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுல சிஸ்டர் குறியா இருக்கிறாங்கதான். அதுக்காக அவங்கதான் ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு நாம எப்படி நம்புறது? லுக் மேடம், என் கூட சண்டை போட்ட ஆளுங்களுக்கு சிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளுங்க ஏன் அடிக்க வந்தாங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவங்க சொல்றத வச்சு நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃபாதர், மேரியம்மா உயிரோடு இருந்தப்போ நான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டிருக்கான்ல, அதுக்காக தான் எனக்கு தந்தியை கொடுத்து வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கலாம்ல. மேரியம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க. சிஸ்டர், ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறது தான். மேரியம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற? சிஸ்டர், நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயானவங்க தான். சிஸ்டர், தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. சிஸ்டர், நீங்க ஒரு கன்னியாஸ்திரி. அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கிறதும் பிள்ளை பாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அதுங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேக்குற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரி தானப்பா இவங்களும். இவங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர், மேரியம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்லறையில வந்து தாக்கிட்டு போன கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம். அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரியம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. தம்பி, மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்தில் இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி செவனேட்டு இருந்த எங்களை தண்ணி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி 2 கையிலையும் வச்சுக்கிட்டு வந்த வழியே ஓடிடுவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான். ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப் கிட்ட போய் கேட்போம். பிஷப்பா, பேரை கேட்டாலே பயமா இருக்கு. அவர்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா? இல்லம்மா, பிஷப் பிஷப். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிஷப் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். மதர் மேரிய பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர் தான் என்ன உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு. நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளை காலையில நானே உங்களை பிஷப்ட கூட்டு போறேன். இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட். God bless you. நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்துல தலையிறத நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்கறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம்.
அவன் தமிழ் செல்வன் ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலர் ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காத. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்னன்னாலும் சரி, கல்லறையில ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அதுவும் ஒரு முஸ்லிமை வச்சு மிரட்டி பாக்குறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்ப பார்க்க போறதை கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்ப பார்க்கிறோம். பொட்டப்பு தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேண்டாம், ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. நான் வரல. வா. நான் வரமாட்டேன். இரண்டு மனம் வேண்டும், இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? எந்திரடா. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை இப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன்.
என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தா. அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தா. தமிழே. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல? உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல, நான் தண்ணி குடிச்சேன். ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல. நாணமா இது நாணமா? விரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா, ரூமுக்கு போலாம். இல்ல, நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பண்ணாரு. பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துக்கடா, ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்பு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஓ, ரோடு க்ளோஸ்ல போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க ஃபாதரப்பா. என்ன ஃபாதரப்பா, நம்ம பிஷப்பை பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம்.
துர்காவும் பிஷப் விட்டு போங்க, நான் வந்துடுறேன். தமிழ் வந்துருவா. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராஃபி எழுதுறேன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளும் இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு ஏன் இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன். மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ்ச்செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ்ச்செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த தமிழ்ச்செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்பை தேடித்தான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேட்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது? இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுவிட்சே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க? சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. டேய், அவளை புரியுதா? வாங்க. சீக்கிரம் வாங்க. Thank you, Father. நம்ம கிட்ட தப்பிச்சுடுவாளா?
இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியல. பாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். ஏன் என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ இன்னொன்னு பாடுறாடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு வைப்பாங்களா? புட்டு 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 புட்டாடா. தமிழ் உனக்கு கூட அகலியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. தமிழை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. தமிழ் மாட்டிருச்சா? தமிழை காப்பாத்துறா. என்ன விடுறா? அடிச்சுவாங்க. தமிழ் சொன்ன கேளுங்க. தமிழை படிச்சுக்கலாம். ஏப்பா தமிழ் ரொம்ப நன்றி. தமிழ் நீயா? யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிய? யார் நீ? பொட்டப்பாயில இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. அவகிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ள நான் உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. இதுக்கெல்லாம் காரணம் நீ. சொல்லு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ. சொல்லு, யார் நீ?
அம்மா, உன்னை பெத்த அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. இவங்க அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லா மேல ஆணையா சொல்றேன், இவங்கதான் உங்க அம்மா. இவங்க அம்மாண்ணா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம்? முகத்துல முக்காட போட்டுக்கிட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கிறோம்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம் தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனி பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு கொண்டு இருக்கலாம். அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை, பிச்சிடுவன் பிச்சு. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். தூக்குல தொங்க மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்பு பண்ணிட்டு அதுக்காக தூக்குல தொங்கணுமா? அவங்க இன்னும் 2 நாள்ல என்ன தூக்குல போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவு எனக்கு காப்பேன். எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய. ஏதாவது சாட்சியா? இல்லையே. கடைசியில ஜனாதிபதி கிட்ட கர்ணம் கூட போட்டேன். அதுலயாவது ஏதாவது சாட்சியா? இல்லையே. நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. நான் தூக்குல தொங்க கூடாது. என் முகத்திலே முடிக்காத போ. Excuse me. Yes.
உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரத்துக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் 1 பிசினஸ்மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் 1 பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே, என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. ஆனா அவங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான். அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்குமாறு தான். என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரையாய குடும்பம் பணக்கார குடும்பம், அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ். பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? உன் மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறு படைக்கல ஆண்டவன். இந்த பையில பாருங்க, உன் கேடு கட்ட மகனோட சரித்திரமே இங்க இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, அட ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணை விடலையா உன் மகன்? அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். பிளடி சேடிஸ்ட். பணம் இருக்கிற திமிர்ல ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளி அத்தனை பேரையும் தூக்கல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்கல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தை வச்சு கொண்டானே மனுநீதி சோழன். அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா இந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திடாதீங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணாமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன் கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட எண்ணாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் வீரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் உதவிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதிடுறேன். என்னால பண்ண முடியாத எதுவுமே இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் பிரதீப். உன் மகனோட காம வரைக்கும் செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர். அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலையும் முடியாது, உன்னை பெத்த அப்பனாலையும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன். என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உங்கூடவே இருக்கணும். நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம்.
கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதிட்ட உன் மகனுக்கு கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுறேன். அவுட், கேர் அவுட், கேர் அவுட் ஐ சே. கெத்து ராஸ்கல். மிஸ்டர் தர்மசீலன், வணக்கம். நான் பிரதீப் சக்கரவர்த்தி. புரியுது. அந்த ரேப் கேஸ் ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. புருஷ மாதிரி புத்திசாலி, ஆனவ மாதிரி பிடிவாதம் பிடிக்காதம்மா. நான் ஒரே வருஷம் தூக்குல போடாம தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேண்டியதை நான் தரேன். மறுத்தீங்கன்னா அழிய போறது நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். கடவுளே வந்து மிரட்டினாலும் கடமையத்தான் செய்வாரு என் வீட்டுக்காரர். இந்த நாட்டுல எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியுற ஒரு அரசாங்கம், ஆனா கண்ணுக்கு தெரியாத என்ன மாதிரி எத்தனையோ பணக்காரங்களோட அரசாங்கம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு நியாயம் கூட இருக்கு. உன் புருஷனோட அரசாங்கம் பையனை தூக்குல போட்டுச்சுன்னா என்னோட அரசாங்கம் கழுத்துல தூங்குற தாலியை பறிச்சிடும். இந்த புலி அடிபட்டதுன்னா ரொம்ப ஆபத்துமா. மரத்தாலேயே புலி அடிச்சு விரட்டினாலாம் ஒரு தமிழ் பொண்ணு. கதையை கேட்டிருக்கியா? அதான் நான் தர்மசீலம் பொண்டாட்டி. பார்வதி, 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 இன்னைக்கு கார்த்திகை தீபம். வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு, மாராணி ரொம்ப கோவமா இருக்கேன் போல இருக்கு. நான் வேணா மப்டியில இருந்து உங்ககிட்ட திரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவனை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத, பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க. என்ன இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி அவன் அப்பா. அவன் அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவள. நான் யாரு? யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். அவனை நல்லா திட்டி போட ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா? எங்க அப்பா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு கல்யாணம் பண்ணாட்டம் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? மாப்பிள்ளையாட்டல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். வேணுங்க, ப்ளீஸ் வேணுங்க. கையில பூவை சுத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு வேணாம், வேண்டாங்க. நாளைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன். நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க பிள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலாம்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன்? இது வெறும் பூச்செண்டு இல்ல, இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு. சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம். வாங்கிக்கங்க. சரி மிஸ்டர் பிரதீப், நான் செய்யாத உதவியை செஞ்சுட்டதா நீங்க தப்பா புரிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல. உங்க மகனோட கொலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். ஏமாத்திட்ட தர்மசீலன், உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப். இத்தனை நாளா என்னால என்ன செய்ய முடியும்னு வாயால சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை, செஞ்சு காமிப்பேன்.
செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன். சொல்லிட்டு செய்யறவன். சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன், சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன். ஆனா அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன். தர்மசீலன், நாளைக்கு என் பையனை நீ தூக்குல போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம். எல்லா பிசினஸ்மேனும் லாபத்துல மட்டும்தான் பங்கு கொடுப்பான். ஆனா நான் அப்படி இல்லை, வித்தியாசமானவன். லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன், என்னோட நஷ்டத்திலையும் பங்கு கொடுப்பேன். நாளைக்கு என் மகனை தூக்குல போட அரசாங்கம் குறிச்ச தேதி. ஆனா உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறிச்ச தேதி. ஞாபகம் வச்சு. மிரட்டுறியா? தர்மசீலன், என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள். அது கொண்டாடணும்னா நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோட இருக்கணும். ஏய், சாவுக்கு பயந்தவன் இல்லடா அந்த தர்மசீல. இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தோம் அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான்டா கையெழுத்து போட்டுக்க. நீ காட்டுற பூச்சாட்டிக்கு என் குழந்தை கூட பயப்படாது. என் மேல கைய வைக்கிற படவா பிச்சிருவ பிச்சு. தர்மசீலன், நாளைக்கு என் மகனை தூக்கல போட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்க போறான். அதுவும் கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த பார், தப்பு செஞ்ச உன் மகனை காப்பாத்துறதுல உனக்கு இருக்கிற இந்த வெறி அதை விட அதிகம் நேர்மையான சட்டத்தை காப்பாற்றணும் எனக்கு இருக்கிற கடமை. நாளைக்கு உன் மகன் தூக்கில தொங்குவான், பணமா தான் வெளியே வருவான். அவனை தூக்கி போறதுக்கு உன் கூட 3 பேரை அழைச்சிட்டு வாடா. அதை மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது. வண்டியில ஏறு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார். தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 மினிட். இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்க தான், ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன். எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்ற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படி டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு போடானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டி கழட்டி இப்போ அவனை தூக்கில போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்னு கையெழுத்து போடுற. போடா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சார், சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கில போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. Yes, proceed. Thank you, Your Honor. No. No. என்ன விடுகிறா?
சார் ட்ரெயின் போயிடுச்சு. பார்வதி, ஹாய் பார்வதி. டேய், என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின்ன என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊருக்கு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதீபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுத்துமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு. பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பையனோட பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உனக்கு தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். நான் வந்து சேர்ந்துறேன். போ போ பார்வதி. பார்வதி, பையனை பார்த்துக்க. நீ போ.
हुसैनी हो अजल हुसैन की सूरत जियो अली की तरह अजल हुसैन की सूरत जियो अली की तरह हुसैनी हो ये तुम पे हो गया लाजिम जो तुम हुसैनी हो अजल हुसैन की सूरत जियो अली की तरह अजल हुसैन की सूरत जियो अली की तरह भला बताती है जो कौम तो भूले पे अजल से फरेब खाती है फिर अजल हुसैन की तरह कोई हुसैन कभी से नहीं डरता नहीं करता अली की नहीं भरता मरता हुसैनी हो जो इन पे मरता है वो है शहीद ही की तरह अजल हुसैन की डराता है धर्मशीलन अरिंज நிழல் நஜத்தை அழிக்க முடியாதா? இந்த தர்மசீல சிந்தனாத்தம் உன்னை நிச்சயம் பழி வாங்கி अजल हुसैन की सूरत जियो अली की तरह अजल हुसैन की सूरत जियो अली की तरह इन्हीं के दर पे अजल आके हो गई मजबूर हयात मौत का बनता है इनके घर मंशूर इन्हीं के சார் உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போட்டோ போட்டோ நம்ம ஹுசைனை காப்பாத்துறது இவர்தாங்க. இந்த முகரம் பண்டிகை ஊர்வலத்துல உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பாய், தூங்க தூங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போய். வாமா, யாருமா நீ? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல உட்கார். உட்காருமா, இந்த தண்ணி குடி. இல்ல மதர், என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொல்ல துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோட இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்துவோம். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும் போது நீ எங்கேயும் போகாத, இங்கே இருந்துடு. நான் பாத்துக்கிறேன். இல்ல மதர், இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து.
ஆசிரமத்துல தான் குழந்தை இருக்கு. ஆசிரமத்திலையா? எங்க இருந்தாலும் விட மாட்டோம். என்னங்கம்மா? பத்திரமா இருக்க. நீங்க நான் உங்க வீட்டுக்காரருக்கு வேண்டியவன். எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருமா. வாங்க வாங்க. எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணு ஆகலையா? நல்லா இருக்காரு. நீங்க தைரியமா வாங்க. பிரதீப், என்னப்பா இதெல்லாம்? பாருங்க மதர், பாருங்க என் மகனை பாருங்க. என் ஒரே வாரிசு. அவனுக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்பா. பேப்பர்லயும் பார்த்தேன். வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா உன் மகன் செஞ்ச பாவத்துக்காகத்தான் மரணத்தை சம்பளமா கொடுத்திருக்காரு தேவன். கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கட்டும். போதாது மதர், போதாது. கடவுள் சன்னிதானத்துல என் மகன் மன்னிக்கப்படுறானே, அது மட்டும் போதாது. மக்கள் மன்றத்துல இந்த அரசாங்கத்தினாலேயும் சமுதாயத்தினாலேயும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. ஈவிரக்கம் இல்லாம அவனை தூக்குல போட்டுட்டாங்க. தப்பு உண்மையிலதான். குழந்தைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கறதும் நம்மோட கடமை. அது என்னோட தப்புதான். அதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்திருக்க இப்படி ஒரு தண்டனை இது ரொம்ப பெருசு மதர். நான் அந்த தர்மசீலன் கடமை தான் முக்கியம்னு சொல்லி சாதிச்சிட்டேன். எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான். என் நெஞ்சில இப்போ ஒரு தீ இருக்கு மதர். அது ஆறணும். ரத்தம், எனக்கு ரத்தம் தான் வேணும். என் பரம்பரை அழிஞ்சு போன மாதிரி அந்த தர்மசீலம் பரம்பரையும் இல்லாம இருக்கணும். அத நான் பார்க்கணும். உன் மகனை இழந்த துக்கத்துல நீ நிதானத்தை இழந்துட்ட பிரதீப். தர்மசீலன் ஒரு அரசாங்க அதிகாரியா தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காரு. அதுக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. இல்ல மதர், நான் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தை வேணும். தர்மசீலம் குழந்தை கொடுத்துருங்க மதர். நீ நினைக்கிற மாதிரி எந்த குழந்தையும் இந்த ஆசிரமத்துல இல்ல பிரதீப். விட்டுடு. பழி வாங்குற உணர்ச்சியே விட்டுடுப்பா. அப்போ அந்த குழந்தைய என்கிட்ட தரமாட்டீங்க. கொலைவெறி பிடிச்ச ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை தேடி நாட்டுல உள்ள குழந்தைகளெல்லாம் கொன்னு குவிச்சப்ப கூட குழந்தை இயேசு காப்பாத்தப்பட்டாருன்னா அது கடவுளுடைய சித்தம். இப்போ தர்மசீலனோட குழந்தையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தப்படணுங்கிறது கடவுள் சித்தமா இருந்தா அத உன்னால மாத்தவே முடியாது பிரதீப். முடியும், மாத்த முடியும், மாத்தி காட்டுவேன். அப்படி நினைக்கிறது சாத்தானோட வேலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கலைக்க நினைக்கிற சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் இறுதி வெற்றி கிடைச்சதா சரித்திரமே இல்லப்பா. தர்மசீலனோட குழந்தை என்கிட்ட இருந்து தப்பி பிடிக்கிறது கடவுள் சித்தம்னா அது பொய்யாக்கி காமிக்கிறதுக்காக இதோ ஒரு சாத்தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இந்த ஆசிரமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சு குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் இப்போ இங்க பேசிட்டு நிக்கிறேன். நீ குழந்தைய தேடுறதை விட உன் மகன் செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடு. அது கிடைக்கும். குழந்தை உனக்கு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு மதர், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ நீங்க எவ்வளவு தூரம் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை நீங்க என்கிட்ட மறைப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதர், எப்போ நான் என் கையாலே அந்த தர்மசீல வாரிசை கொன்னு புதைச்சு அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுறேனோ அன்னைக்கு தான் என் பையனை இந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவேன்.
அது வரைக்கும் என் பையன் உடல நான் புதைக்கவே மாட்டேன். இது சத்தியம். கர்த்தரே, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும்பா. கடவுள் என்னை கைவிட்டுட்டா மதர், சாத்தான் தான் என்னை காப்பாத்துவான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் மேரியம்மா கிட்ட உன்னை கேட்க போயிருந்தேன். உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்கபலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு. உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷம் தான் ஓடிட்டு இருந்தது ஒழி மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொல்ல நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப்ப என்னால பழமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய் கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா எந்த மூலையிலையாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்னை அவனோட அம்மான்னு அவன்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு 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 மகளே. அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பாத்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட. ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது
நீதான் என் மகன்னு உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கையை சொல்லி பாப்பா என்ன தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனா. நான் எவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரியம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட. பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உன்கிட்ட சொன்னாங்க. அதை நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதிரியா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம நீ அவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு வேற வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்ட. நான் பாவேப்பா, நான் பாவே. இல்லம்மா, நான் தான் பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு உன் வேதனை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களையும் ஒன்னையும் ரொம்ப கேவலமா பேச என்ன மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த கொலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்சியாண்டா புடிச்சுடுற. இல்ல பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே, யாரு பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அது ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கங்கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா. Happy birthday, my son. எனக்கு Happy birthday, Ranjit Chakravarti. Ranjit Chakravarti உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறான். கழுத்து வலிக்குதுடா, ஏன்டா? ஆரிச்சாமி. நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறான். பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான்.
நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா கொன்னுடணும். தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன. மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. உமர், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேலனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேலனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி, போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சு தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுப்பி தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரே கொப்பேன், அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசலையா? அவரை என்ன விட்டுருங்க. கதவை திறங்கடா. டேய், கதவை திறந்து விடுங்கடா. தரங்கிட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, என் அப்பாவை கொண்டவன நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரில்லை. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா நீ எனக்கு இப்ப கிடைச்சிட்ட. பழசெல்லாம் மறந்து நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க. இல்லன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்களை காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை பொண்ணே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பாத்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சிட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு இது ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க. உசேன், 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 ஐயா, உசேன். சமயத்துல அந்த பாவிங்க உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. வரான், அவன் வரான்.
தர்மசீலனின் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. சிங்கக்குட்டிய மகன் பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வறுமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கா. நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு. முடியாது. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேர்ந்து. அன்னைக்கு என் கையால சாகணும் விதி அப்பனுக்கு. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தர விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும். அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகனை ரசிக்கணும். போ, மரியாதையா நீயே தூக்கு போ. போ. தமிழ் வேணாம், வேணாம்.
தமிழே, நாங்க எங்க இருக்கோம்? நான் தான் திட்டுகள் சகாயம் இங்க இருக்கேன். நீ கூட்ட மாட்டியாத?